எல்லாத்துக்கும் வணக்கம். சோ நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் ரீட், இத பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் அது இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னு சொன்னா, பார்லிமெண்ட்ல நிறைய பில்ஸ் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ இந்த பார்லிமெண்ட் செக்ஷன்ல பாஸ் ஆகக்கூடிய நிறைய பில்கள்ல பங்குச்சந்தை அல்லது முதலீடு சம்பந்தமான முக்கியமான பில்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் கோட் 2025, அப்புறம் டாக்ஸேஷன் அண்ட் அதர் பில்ஸ் 2026, ஃபைனான்சியல் பில்ஸ் 2026, இன்சால்வன்சி அண்ட் கார்பரேட் பேங்கரப்சி பில், அப்புறம் இந்த கார்பரேட் லா பில், இதெல்லாம் பங்குச்சந்தையை தொடர்ந்து அல்லது பங்குச்சந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பில்கள். இதெல்லாமே இந்த பார்லிமெண்ட்ல பாஸ் ஆனது, டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு எடுக்கிறோம்னா இந்த ரீட் பத்தின விஷயம் தான். இந்த ரீட் அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த ரீட் இப்ப நம்மளுக்கு இன்னுமே டாக்ஸ் விசிபிலிட்டியோட கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பாஸ் ஆன பில்கள் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கு. உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது குழப்பமா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் நம்ம பேசிடுவோம். ரீட் அப்படின்னு சொன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம், ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மால் இருக்கு. அப்ப அந்த மால் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியில அது கட்டுறாங்க, ஒரு மிகப்பெரிய இடத்தை பை பண்ணி கட்டுறாங்க. அந்த மால் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் பில்டிங். அதுல நிறைய கடைகள் கட்டப்பட்டு அது வாடகை கூடப்படுது. அதுல இருந்து மிகப்பெரிய ரெண்டல் இன்கம் அப்படிங்கிறது அந்த மாலோடைய நிறுவனத்துக்கு போகுது. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஒரு சென்டர் ஆஃப் தி சிட்டியில இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு மிகப்பெரிய அளவுல பொருள் செலவு ஏற்படும். அப்போ இவ்வளவு பெரிய பொருள் செலவு அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தால பண்ண முடியாது. அப்ப அந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு எஸ்பிபி பாடியை உருவாக்கி, சோ அது என்ன பண்றாங்கன்னா அந்த பாடிக்கு கீழே ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்டை நிறுவி இந்த ட்ரஸ்டினுடைய பங்குகளை பங்குச்சந்தையில செபியோட அப்ரூவலோட விற்கிறாங்க. அப்போ இந்த பங்குகளுடைய இந்த பங்குகள் இருக்கு இல்லையா, இந்த பங்கு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அதை குறிக்குது. அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த பங்குகள் மூலியமா பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த முதலீடு மையமா வச்சுதான் அந்த இடத்தை வாங்குது, அந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை கட்டுது. ஓகே, அப்போ இங்க நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா, இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை வாங்குறது மூலியமா, இந்த ரீட்டுகளை வாங்குறது மூலியமா நம்மளும் அந்த ரியல் எஸ்டேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட ஒரு அங்கமா மாறுறோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி, அதுல வரக்கூடிய ரெவன்யூ அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கும் பங்கு இருக்கிறதா மாறுது. அப்போ பெரிய அளவுல முதலீடு பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, ஒரு சின்ன சின்ன முதலீடுகள் நம்ம இந்த ரீட்ஸ் மூலியமா பண்ணணும்னா அந்த ரீட்ஸுக்கு அடியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியில நம்மளும் ஒரு சிறு பகுதியை ஓன் பண்றதா தான் இதோடைய மீனிங். இது ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது நீங்க ரியல் எஸ்டேட்ல மிக சௌரியமா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வழிமுறையா பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கோல்டு பீஸ் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். தங்கத்தை நம்ம கடையில போய் வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா மினிமம் ஒரு கிராமாச்சும் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிராமாச்சும் நம்ம வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஆனா இதே பங்குச்சந்தையில தங்கத்தை வாங்கும் பொழுது கோல்டு பீஸ் வந்து ஒரு 100 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாயில நிறைய வகையான கோல்டு இடிஎஃப்கள் இருக்கு. அதுல நம்மளால எவ்வளவு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான தங்கத்தை நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா இந்த பங்கு சந்தைகள்ல இந்த கோல்டு இடிஎஃப்கள் மூலமா. அதே மாதிரி நம்ம ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நேரா போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 1 சென்டாச்சு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம், அட்லீஸ்ட் 1/2 சென்டாச்சு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஆனா எங்கிட்ட வெறும் 500 ரூபாய் 600 ரூபாய் தான் இருக்குன்னா அதை வச்சு நான் ஒரு இடத்தை வாங்க முடியுமா அப்படின்னு சொன்னா அது சிரமமான ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரி முதலீட்ட ரியல் எஸ்டேட்ல சின்ன சின்ன முதலீடுகளை சேமிக்கணும். இப்ப தங்கத்தை சின்ன சின்ன 100 ரூபாய், 60 ரூபாய், 100, 200 ரூபாய்னு சின்ன சின்ன பணத்தையும் தங்கமா மாத்திக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை எப்படி இந்த இடிஎஃப்கள், கோல்டு இடிஎஃப்கள் கிரியேட் பண்ணிச்சோ, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ஸ்லயும் சின்ன சின்ன முதலீடுகளை ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியா கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை தான் இந்த ரீட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. நிறைய ரீட்ஸ் வந்து பங்கு சந்தைகள் லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த ப்ரூக் லீட்ஸ் அப்படின்னு நான் சொன்னது வந்து ப்ரூக்ஃபீல்ட் லீட்ஸ் அப்படின்னு நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லப்பட்டது. இது மாதிரி நிறைய ரீட்ஸ் வந்து பங்கு சந்தைகள் இருக்கு. இது நம்மளுக்கு பங்கு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு, நம்மளுடைய பட்ஜெட்ல ரியல் எஸ்டேட்ல இன்டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வழிமுறையை கிரியேட் பண்ணுது, கோல்டு இடிஎஃப் மாதிரி. இப்போ இதுல புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த பாசன லாக்குல
டாக்ஸ் ஃபிளெக்சிபிலிட்டியுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதனால இது இன்னுமே அட்வான்டேஜா மாறுது. அப்ப இத பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ நெறைய வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நீங்க கையாளுறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல சிறிதளவு இந்த ரீட்ஸ் அல்லது இன்வெஸ்ட் மாரியான இன்ஸ்ட்ருமென்ட்களையும் வைங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபைடா இருக்கிறது அப்படிங்கிறது தப்பு இல்ல. அதை கரெக்ட்டா பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு தான் இந்த ரீட்ஸ் அண்ட் இன்வைட்ஸ பத்தி நீங்க கேட்டிருக்கீங்கன்னா, ஸோ அதுலயும் ஒரு சிறு பகுதிய முதலீடு பண்ணி வைக்கிறதுல தப்பு இல்ல. மறந்துடாம பண்ணிருங்க. தேங்க் யூ எவ்ரிவன் கைஸ். சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.